அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பதிவு நம்ம முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி வழி மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் கப்பிங் தெரப்பி, ஹிஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் குத்தி எடுக்கிறது. இது சைனாவுடைய முறை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து சொன்னாங்க, இந்த முறை நல்லா இருக்குது, இதை மக்கள் பின்பற்றுங்க அப்படின்னா. இப்போ உடம்புல எங்கெங்கே வலி இருக்குதோ அங்கெல்லாம் அந்த கப்பு போடுவாங்க. அதில் கெட்ட ரத்தத்தை மட்டும், அந்த இம்பியூர் பிளட்டை மட்டும் எடுக்கிறது அந்த மெத்தட். இதை எடுக்கிறதுக்கு என்னென்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னா அந்த மருத்துவர்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். வளர்பிறை தேய்பிறைங்கிறது இஸ்லாத்தில் உண்டு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கப்பிங் தெரப்பியில் எப்போ புரோஜனம், ஹிஜாமா செய்கிறதுல எப்போ புரோஜனம் அப்படின்னா தேய்பிறையில செய்யுங்க, வளர்பிறையில செய்யாதீங்க அப்படின்னா. அதே மாதிரி பகல் முன்னாடி உள்ள பகுதியில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா. அதே மாதிரி உச்சந்தலையில் பண்ணாதீங்கன்னா. உச்சந்தலையில் செய்கிறதுனால, அந்த ஹிஜாமா செய்கிறதுனால மறதி ஏற்படும் அப்படின்னாங்க. ஒரு அறிவிப்பாளர் அவங்க சொன்னாங்க, நான் ஆரம்பத்தில் உச்சந்தலையில் எனக்கு வந்து நான் ஹிஜாமா செஞ்சதுனால எனக்கு நான் எப்படி ஆயிட்டேன்னா தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவையே திருப்பி திருப்பி சொல்லுவேன் அப்படின்னா. அந்த அளவுக்கு எனக்கு மறதி ஏற்பட்டு நான் வந்து திருப்பி திருப்பி தல்கின் செய்கிற லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா. அப்போ ஹிஜாமா செய்கிறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கையில் இப்போ உதாரணத்துக்கு செய்கிறாங்களான்னு தெரில. இப்போ எப்படி நரம்பு போகுதோ அதே இடத்துல தான் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி கிராஸில் என்ன செஞ்சிடக்கூடாது, கத்தி வச்சு அறுத்துடக்கூடாது. இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. அந்த வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் திங்கள் கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஹிஜாமா செய்யுங்க அப்படின்னா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னென்ன நோய்வினை அல்லாஹு தஆலா கொடுத்துருந்தானோ, நோயை கொடுத்து அதை எல்லாமே நீக்கினது அந்த செவ்வாய்க்கிழமையில தான் அப்படின்னா. அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஹிஜாமா செஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹிஜாமா செய்கிறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது. அந்த படித்தவங்கள்ட்ட போய் கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.